the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தானில் இன்னைக்கு சாப்டர் 78. இன்னும் 22 தான் இருக்குது சதம் அடிக்கிறதுக்கு. இன்னும் லெஸ் தேன் அ மந்த் மாதிரி. ஓகே, ஸோ நம்ம பார்க்க ஆரம்பித்த NumPyயில் வந்து இன்றைக்கி வந்து சாப்டர் 37. ஸோ அதில் நம்ம இன்னும் 50 கூட வரலை. ஸோ நம்ம நிறையா பார்த்தாச்சு, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. யூனிவர்சல் ஃபங்க்ஷனாகவே வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்ருக்கோம். நேற்றுக்கு பார்த்தது ப்ராடக்ட்ஸ், விச் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் கியூமுலேட்டிவ் ப்ராடக்ட்னா எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷனல் அரேஸில் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ டோட்டலாக வந்து இன்றைக்கி அதே ஃபேமிலியில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். 37ஆவது நம்ம வந்து டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் யூனிவர்சல் அரேயில். யூனிவர்சல் ஃபங்க்ஷனில். சரியா? யூனிவர்சல் ஃபங்க்ஷன் சாப்டர் நம்பர் 37 அண்ட் டோட்டலாக பைத்தனில் 78. இந்த டிஃப்ரென்ஸ்னால் என்னங்க? இப்போது 2 ஆள் இருக்காங்க. அவன் இன்னும் கொஞ்சம் நட்டடா, அவன் இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இருக்கான், அவனுக்கு முடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் போலிங் ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். இந்த 2 பஸ்ஸில் அந்த பஸ்ஸில் வந்து பின்னாடி உக்காந்தா நல்லாயிருக்கும், தூக்கி போடாது. ஏன்னா அதோட வாகு அப்படி இருக்குது, ஷாக் அப்சர்வர்ஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த பஸ்ஸில் கொஞ்சம் பிரச்சனை. அந்த மாதிரி எந்த சாமான் ஒன்றுக்கு மேலே இருக்கிற இன்னொரு சாமான்ஸில் வந்தாலே மனுஷ இயல்பே இதில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் மனுஷ இயல்பே. ஓகே, யாருமே வந்து இது எல்லாமே வந்து கடவுளோட இதுன்னு சொல்லிட்டு யாருமே பண்ண போதில்லை. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், அதான் எப்பவுமே பார்ப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து சின்ன வயசில் நம்ம சப்ட்ராக்ஷனாக படிச்சிருக்கோம். ஒரு A - B, B - A, A - C, C - A, அது என்ன வச்சுக்கோங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சப்ட்ராக்ஷன்ஸில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டிஸ்க்ரீட் டிஃப்ரென்ஸ்னால் வந்து சப்ட்ராக்டிங் 2 கன்சிக்யூட்டிவ் எலிமெண்ட்ஸுங்க. அதாவது இப்போ ஒரு சிங்கிள் டைமென்ஷன் எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 இது சிங்கிள் டைமென்ஷன். இப்போ நமக்கே தெரியும் 2 - 1, 3 - 2, 4 - 3. 2 - 1 வந்து 1, 3 - 2 வந்து 1, 4 - 3 வந்து 1. அது இன்னொரு சிங்கிள் டைமென்ஷனல் இதுவாக கொடுக்கும். இந்த டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷனாக சப்ட்ராக்ஷன் தானே, 1 - 1 இல்லையா? அந்த டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷன் எப்படி பார்ப்போம்? டிஃப் ஓப்பன் க்ளோஸ் பேராந்தசிஸ் சொல்லிட்டு பார்ப்போம், அந்த டிஃப் ஃபங்க்ஷன். சரியா? ப்ராட் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, சம்மேஷன் பார்த்தாச்சு. இப்போ அது மாதிரி டிஃப் ஃபங்க்ஷன், DIFF, which is difference. ஸோ அதுதான் வந்து இங்கே பார்ப்போம். இது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? நமக்கே இப்போது கண்ணை மூடி நமக்கே நிறையா போடலாங்க. ஓகே, இதெல்லாம் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் NumPy MP, இது நமக்கே தெரியும். இது வரைக்கும் என்ன கிட்டத்தட்ட எவ்வளோ நாள், மினிமம் பார்த்தாலே 37 நாள் பார்த்தாச்சு. ஒரு அரே வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே, ஒரு நியூ அரே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, NP, இந்த NP.difference ஆஃப் திஸ் என்டையர் அரேன்னு சொல்லி பார்க்குறோம். இதை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ 15 - 10 5, 25 - 15 10, 5 - 25 -20. கரெக்டாக போட்டு பார்ப்போமா? நான் சொன்னது தான் வந்திருக்குல்ல, சூப்பர். இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது, இதை வந்து பேராமெட்ரைஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது வந்து n டைம்ஸ் நம்மளே பண்ணலாம். அது n டைம்ஸ்னால் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 - 1 வந்து 1, 3 - 2 வந்து 1, 4 - 3 வந்து 1. இந்த 4 3 ஆக்கிடுச்சு. இப்போது நீங்கள் n டைம்ஸ் 2ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்னொரு வாட்டி இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். 1 - 1 வந்து 0, 1 - 1 வந்து 0. ஸோ 0, 0 0 கீழே கிடையாது. 0 - 0 போட்டிங்கன்னா அதே தான். ஸோ இதான் 2னா 2 வாட்டி இது பண்ணோம். சரியா? இப்போ நம்ம போட்ட ஃபங்க்ஷன்லேயே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துருவோமா? ஸோ அதே தாங்க, இம்போர்ட் NumPy MP, ஒரு அரே, ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே, இந்த நியூ அரே NP.difference, இந்த அரே. பட் இங்கே n = 2 கொடுக்குறேன். 15 - 10 5, 25 - 15 10, 5 - 25 -20. கரெக்டாக? இப்போது இதை ஓட்டி பார்க்குறேன். இது இப்போ இது வந்து n = 1க்கு நான் சொன்னது 5 10 -20. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டியும் அது வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அந்த இன்னொரு வாட்டி தான் வந்து 10 - 5 என்ன, 5 -20 -10 என்ன, 30. ஸோ 5 and -30 அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? இவ்வளோ தாங்க அந்த n = 2. ஸோ இவ்வளோ தாங்க அந்த டிஃப்ரென்சஸ். சரியா? இது ஒரு சின்ன லெக்சர் தான், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு ஒரு துணையாக இருக்க துணையாக அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை
விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.